இது வெப் சீரிஸ் கனெக்ட் பண்ணும்போது தான் இருந்துச்சு. மூவியாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா வெறும் ஃபர்ஸ்ட் பேஸ் ஒரு கேரக்டர் மட்டும் தான். அவர் ஒன்று பண்ணிட்டாரு, அவருக்கு இல்லதை தேடி போறாரு, இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ கில்ட் இருந்துச்சு, கில்ட் பேஸ்டாக இருந்துச்சு, இவ்வளோ டெப்த்தாக இல்லை. நம்ம வந்து இப்போ படம்னா ஒரு 2 hours இருக்குது, அதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில கேரக்டர்ஸை பற்றி மட்டும் தான் சொல்ல முடியும். நம்ம வெப் சீரிஸாக பண்ணும்போது நம்ம சாதாவாக வச்சிருக்க கேரக்டர்ஸ் கூட நம்ம ஒரு பேக் ஸ்டோரி கொடுக்கலாம். இப்போ நேற்று நாங்கள் எங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ நம்ம சால்பேட்டா படம்ல எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, அதில் டேடின்ற கேரக்டர் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர், ஒரு ஆங்கிலோ இந்தியன். அவங்க இதில் வந்து ஒருத்தர் இப்போ படத்தில் வந்து அவர் வெறும் அவருடைய ஒரு எப்படின்னா ஒரு அவுட்டர் லேயர் மட்டும் தான் இருக்குது. இதே வெப் சீரிஸ் பண்ணோம்னா டேடிக்கு ஒரு கதை பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம தியேட்டருக்கு போனோம்னா ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம், படம் பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம எடுத்துட்டோம், காசு வாங்கிட்டோம், காசு கொடுத்துட்டோம், சரி அதுக்காக வச்சு உட்காரலான்றது ஒன்று இருக்குல்ல. ஓடிடியில் உங்களுக்கு அதுக்கான லிபர்ட்டி இல்லை. 2 ஃப்ரேம்ல ஒரு 5 செகண்ட்ல கூட இது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையான்னு மாற்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட. அதான் நான் சொல்லியிருந்தேன் இப்போ லாஸ்ட் டைம் ஏதோ இன்டர்வியூ கூட நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதான் கில்ட் வந்து நல்லவனுக்கு மட்டும்தான் வரும். ஒரு கெட்டவன் வந்து ஏன் அதை ரியலைஸ் பண்ண போறான், நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஏன் ரியலைஸ் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் எவ்வளோதான் கெட்டவனா இருந்தாலுமே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டானா அட்லீஸ்ட் அந்த யோசிக்கிற ஃபியூ செகண்ட்ஸ் ஆச்சு அவன் நல்லவனா தான் இருப்பானோ அப்படின்ற ஒரு தாட் ஒன்று நமக்கு வருது இல்லை. சொல்றான் அதை ஃபீல் பண்றான் அப்படின்னாச்சும் நம்ம சொல்லுவோம்ல. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. சிவா சினிமா வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு இனிஷியேட்டிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போது சினிமாவில் ட்ரை பண்ணுறது ஒன்று, பட் அவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒன்று பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். நான் அதுவும் வந்து ரொம்ப முன்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆனால் நான் பெருசாக சிவா சினிமாவுக்கு வந்தது கிடையாது. இந்த கோவிட் டைம்லலாம் தினமும் செஷன் ஒன்று வைப்பாங்க, ஸ்க்ரீன் பிளே பற்றி நிறைய பேசுவாங்க, சினிமா பற்றி நிறைய பேசுவாங்க. ஸோ அதில் சில எக்ஸ்பர்ட்ஸ் பேசுறது தான் நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்ட ஒரு ஆளாகவும் நான் இருந்திருக்கேன் நிறைய செஷன்ஸில். ஸோ சினிமா வந்து இப்போ இதனால் இவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதில் ஏதோ ஒன்று கிடைக்கணும்ல. பட் அதனால் அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரே கலெக்டிவ் மைண்ட் செட்டில் உள்ள ஒரு ஆட்களை ஒரு இடத்துல ஒருங்கிணைக்கிறது, அது கன்சிஸ்டன்ஸாக அதை பண்ணுறது இருக்குல்ல வேறு ஃபார்மில். இப்போ நம்ம நேரில் மீட் பண்ணுறோம், கோவிட் டைமில் நேரில் மீட் பண்ண முடியல, ஸோ அட்லீஸ்ட் நம்ம டெக்னாலஜி வைஸ் எப்படி கனெக்டடாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒன்று பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பண்ணுவேனான்னு தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறோம் எக்ஸ்போஷரோ இல்லை நம்மளால் இப்படி ஒன்று பண்ண முடியும்னே ஒன்று யோசிக்கிறது இருக்குல்ல கலெக்டிவாக. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா பார்க்குறேன், ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் பண்ணுவேன். நான் என்னை பற்றி பேசிக்காக சொல்லணும்னா, என் பேர் செல்லுமணி முனியப்பன். நான் ஒரு இன்டர்நேஷனல் அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணேன். படமாக தான் வச்சுட்டு நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ கோவிட் டைமில் தியேட்டர்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும் என்ன எதுன்னு தெரியாததுனால வெப் சீரிஸ் பண்ணலான்ற ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. ஆஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக நம்ம இந்த ஆப்ஷனை விட முடியாதுங்கிறதுனால எனக்கு அப்போ வெப் சீரிஸ் பற்றிலாம் பெருசாக தெரியாது. ஸோ நம்ம ஏன் விடணும் அந்த ஆப்ஷனை அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணது தான். ஸோ ஃபில்மாக இருந்த ஸ்கிரிப்டை நம்ம அப்படியே ஸ்க்ரீன் பிளேவை அப்படியே நம்ம வெப் சீரிஸ்க்காக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் பண்ணும்போது 7 எபிசோட்ஸ்னு வருது. அது பேக் அண்ட் ஃபோர்த் அவங்ககிட்ட போயிட்டு வந்து இப்போ ஒரு படமாக வந்திருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் இன்னும் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுத்தா அது எங்கேயுமே எப்போவுமே ஆடியன்ஸ் அதை ரிசீவ் பண்ணிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல. ஸோ அது இந்த படம் இன்னமும் அதை கான்க்ரீட்டாக எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கணும்னு நான் சொல்லுவேன். சில குறைபாடுகள் இருக்குது, நம்ம அதெல்லாம் ஆப்வியஸாக அந்த ஃபீட்பேக்ஸ்லாம் நம்ம எடுத்துக்க தான் செய்வோம். பட் இருந்தாலும் இப்போ சினிமா ஒரு மாதிரி ஆக்கிடும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த சினிமாவுடைய பிஸ்னஸும் சரி, இல்லை நம்ம யாரை வச்சு படம் பண்ணுறோமோ சரி, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறுமனே ரைட்டிங்கை மட்டுமே வெறுமனே கேரக்டர்ஸை மட்டுமே வச்சு நம்ம ஒன்று பண்ணாலுமே ஆடியன்ஸ் அதை நல்லா ரிசீவ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கைலாம் எனக்கு இந்த படம் ரொம்பவே கொடுத்துருக்கு. ஸோ படம் பார்த்த எல்லாருக்குமே, அதை பற்றி எழுதின எல்லாருக்குமே, படத்தை பற்றி எழுதின மேக்ஸிமம் ஆட்கள் நம்மள மாதிரி நாட்கள் தான் இருப்பாங்க. ஒரு படம் பண்ணுற ஏடிஸாவோ இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஆட்களாவோ தான் இருப்பாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் அது பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இப்போ நீங்கள் சொல்லும் போது நோட் பண்ணால் இது வந்து ஃபஸ்ட்டு மூவிக்கு பண்ண ஸ்கிரிப்ட். அதை வந்து இந்த கோவிட் டைமில் நீங்கள் பிளான் பண்ணிட்டு வெப் சீரிஸாக அதை இப்போ பண்ணி ஓடிடியில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்குது. இப்போ ஒரு மூவிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சாச்சு, அது முடிச்சு பவுண்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அதை ஒரு வெப் சீரிஸ்க்கு அதை கன்வெர்ட் பண்ணும்போது அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த இல்லை அதான் இப்போ நான் இது ஒர்க் பண்ணும்போது தான் அதை கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். இது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ படம்னா ஒரு 2 hours இருக்குது, அதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில கேரக்டர்ஸை பற்றி மட்டும் தான் சொல்ல முடியும். நம்ம வெப் சீரிஸாக பண்ணும்போது நம்ம சாதாவாக வச்சிருக்க கேரக்டர்ஸ் கூட நம்ம பேக் ஸ்டோரி கொடுக்கலாம். இப்போ நேற்று நாங்கள் எங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ நம்ம சால்பேட்டா படம் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, அதில் டேடின்ற கேரக்டர் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர், ஒரு ஆங்கிலோ இந்தியன்.
அவங்க இதில் வந்து ஒருத்தர். இப்போ படத்தில் வந்து அவருடைய ஒரு எப்படின்னா ஒரு அவுட்டர் லேயர் மட்டும் தான் இருக்குது. இப்போ இதே வெப் சீரிஸ் பண்ணோம்னா டேடிக்கு ஒரு கதை பண்ணியிருக்கலாம். டேடி எப்படி இங்கே இருக்காரு, அவங்க அப்பா அம்மா யாரு, அப்போ அவங்க ஒரு பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் அவங்க என்னவா இருந்தாங்க, ஸோ டேடியோட அப்பா அம்மா யாரு, அவர் எப்படி பாக்ஸிங்குள்ளே வந்தார், அப்போ டேடிக்குன்னு ஒரு கதை ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம படமாக ஒன்று இருக்குது, அதை நம்ம வெப் சீரிஸாக பண்ணும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே நம்ம ஒரு பேக் ஸ்டோரி வைப்போம். ஸோ அப்போ ஆப்வியஸாக அதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்ஸ் கிடைக்கும். இன்னொன்று, நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ்க்கு நீங்கள் நிறைய கதை பண்ணும்போது நமக்கு அதுலேருந்து ஒரு ஹை பாயிண்ட்டும் ஈஸியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரே கதை இருக்குது இவ்வளோ தான் இருக்குன்னும் போது அதுலேருந்து நம்ம ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும், நிறைய ஸ்டோரிஸ் இருக்குன்னும் போது நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறைய கதை பெருசாகும் போது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் பெருசாகும். ஸோ இந்த கேரக்டர்ஸ்க்கான அந்த இண்டிவிஜுவலாக நம்ம கட்டுக்கிற அந்த ஸ்பேஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது அதை நம்ம டெப்த் காட்டலாங்கிறீங்க. இல்லை, அது ஒரு பேசிக்கான விஷயம் தானே. இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துல இவ்வளோ தான் பொருள் வைக்க முடியும்னா, இப்போ இவ்வளோ இடம் கிடைக்கும்போது நம்ம அதில் அவ்வளோ பொருள் வைக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே ஒர்க் பண்ணும்போது ஆப்வியஸாக ஒன்றுலேருந்து ஒன்று வித்தியாசமாக தான் வைப்போம். அதுலேயும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் ஒன்று மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது. வெப் சீரிஸ் ஸ்க்ரீன் பிளேக்கு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. இப்போ படத்துக்கு ஒரு ஃபார்மேட் இருக்க மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட்டு, ஒரு ஹை இன்டர்வல் பிளாக்கு, அதுக்கப்புறமா ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஹீரோவுடைய ஃபால், அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு வச்சு பேசிக்கான ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், இல்லை நிறைய ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இப்போ நான் லீனியர் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி வெப் சீரிஸ்க்கு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா ஒரு ஓப்பனிங் புக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. படம் ஓப்பன் பண்ண 5 மினிட்ஸ்க்குள்ளே ஏதாச்சும் ஒன்று நடக்கணும், இல்லாட்டி இமீடியட்டாக மாற்றிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம தியேட்டருக்கு போனோம்னா ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம், படம் பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம எடுத்துட்டோம், காசு வாங்கிட்டோம், காசு கொடுத்துட்டோம், சரி அதுக்காக வச்சு உட்காரலான்றது ஒன்று இருக்குல்ல. ஓடிடியில் உங்களுக்கு அதுக்கான லிபர்ட்டி இல்லை. 2 ஃப்ரேம்ல ஒரு 5 செகண்ட்ல கூட என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையான்னு மாற்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்தே அவங்க ஸ்ட்ரைக்கிங்காக ஏதாச்சும் உட்காந்துக்க வேண்டிய நெசசிட்டி இருக்கு. ஸோ இங்கே ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரே அப்போ கொஞ்சம் மாறுது. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அங்கேருந்து டைட்டில் போடணும், ஸோ அங்கேருந்து கதையை உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த எபிசோடோட எண்டில் ஒரு கிளிஃப் ஹேங்கர் வைக்கணும். அவங்க அடுத்த எபிசோடுக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமா அதை மாற்றணும். அது நிறைய புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரிலாம் அங்கே வச்சிருக்காங்க. ஸோ ஒரு எபிசோட்ல ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கொடுத்த ஒரு விஷயத்த அது இல்லை இது வேற ஒன்றா இருக்குன்னு செகண்ட் எபிசோட்ல சொல்லணும். அந்த மாதிரி சில கைட்லைன்ஸ்லாம் கூட இருக்கு. ஒரு ஸ்கிரிப்ட்ல இருந்து நீங்கள் ட்விஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஒரு கதையை நீங்கள் எப்படி சொல்றீங்கன்றது ஒன்று இருக்குல்ல. நான் ரீசெண்டாக கூட இங்கே சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் மங்காத்தா எடுத்துக்கோங்களேன். இப்போ மங்காத்தால வந்து இப்போ அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் வில்லன் தான் காட்டிக்கிட்டே வராங்க ஆரம்பத்துலேருந்து. நீங்கள் அதை நம்பவும் செய்றீங்க. இப்போ நீங்கள் அதை நம்பினாதான் அவங்க இப்போ ஸ்க்ரீன் பிளேவை நீங்கள் மாற்றுங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் சீன்லேயே அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் பேஸ்கெட் பால் விளையாண்டுருக்காங்க. இப்படி ஒரு பிளான் இருக்குடா, நீ உள்ளது நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு இதை ஃபர்ஸ்ட் சீன்ல சொல்லிட்டு அவங்க போனாங்கன்னா அது வேற ஸ்க்ரீன் பிளே, அது வேற படம். அப்போ ஒரு உண்மையை அவங்க எந்த பாயிண்ட்ல இருந்து சொல்றாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அப்போ நீங்க லேயர் பை லேயரா அதை எப்படி அன்ஃபோல்ட் பண்றீங்க. இப்போ உண்மை ஒன்று இருக்கு, அந்த உண்மையை நீங்க டைரக்டா சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது ஸ்க்ரீன் பிளே. வேற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த உண்மைக்கு வந்தீங்கன்னா அது ஒரு ட்விஸ்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ நீங்க ஒரு கதையில இருந்து தான் நீங்க ட்விஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமே தவிர்த்து நீங்க இங்க நான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன் பாருன்னு நம்ம ஒன்று பண்ண முடியுமான்னு தெரியல. இங்க கண்டிஷன் அப்படிதான் இருக்கு. நீங்க ஒரு ட்விஸ்டோட தான் ஒரு எபிசோட் முடிக்கணுன்ற கண்டிஷன்ல இருக்குன்னும் போது அப்ப நீங்க வந்து இங்க ட்விஸ்ட் வைக்கிறன்ற ஐடியாவுக்கு வந்துட்டோம். அதை வந்து நம்ம கதையில இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமே தவிர்த்து வெளியில இருந்து ஒன்று கொண்டு வந்தா அது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. இப்போ இத்தனை ட்விஸ்ட் வைக்கிறப்போ இந்த ஒரு இவ்வளோ டென்ஸாக கொண்டு போயிட்டு அங்கே ஒரு பிரேக் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கே ஒரு டென்ஸ் கொண்டு வர அந்த ஒரு ஃபார்மட் ஒன்று அதில் நோட் பண்ணேன். டோட்டலாக அந்த பிரேக் ஆகி அந்த கரெக்டாக இவன் தான் வில்லன் ஃபிக்ஸ் பண்ணும்போது இவன் இல்லைங்கிற மாதிரி பார்க்க போவோம். அதுக்கடுத்து இவர் தான் வில்லன் பார்க்கும்போது இது இல்லைன்னு போயிட்டு கடைசியாக தான் ரிவீல் ஆகும் ஒரிஜினல் யாருங்கிற மாதிரி. இந்த ஒரு ஃபார்மட் பார்த்தீங்கன்னா இத்தனை ட்விஸ்டிங் இந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவியாக இந்த ஸ்கிரிப்ட் வச்சுப்பீங்க பார்த்தீங்களா, அப்போவே இருந்துச்சா இல்லை இந்த வெப்சீரிஸ் கன்வெர்ட் பண்ணும்போது அங்கே வச்சதா? இல்லை இது வெப்சீரிஸ் கன்வெர்ட் பண்ணும்போது தான் இருந்துச்சு. மூவியாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா வெறும் பசுபேசோட கேரக்டர் மட்டும் தான். அவர் ஒன்று பண்ணிட்டாரு, அவருக்கு இல்லதை தேடி போறாரு, இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ கில்ட் இருந்துச்சு, கில்ட் பேசிக்காக இருந்துச்சு, இவ்வளோ டெப்த்தாக இல்லை. ஸோ விதாத் சார் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸராக தான் அவர் வருவதை தவிர்த்து அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அதெல்லாம் நமக்கு இப்போ ஸ்க்ரீன்ஸ் இப்போ இந்த படமே என்ன 4 எபிசோட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இதில் ஏதோ ஒரு கேரக்டர் கட் ஆயிருக்கும். நான் அதை தான் சொல்ல வரேன். ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் ஆக நம்ம மற்ற விஷயங்களை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இன்னொன்று இப்போ ட்விஸ்டில் இல்லை, ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படி தான் ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ நான் தான் வில்லன் நீங்கள் என்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னா என்னை நம்புற மாதிரியே நீங்கள் காட்டணும். நீங்கள் நம்புறதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே நீங்கள் வைக்கணும். இப்போ நான் ஒன்று சொல்லணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் ஃபுல்லாமே அந்த வெங்கட் தான் கில்லதுன்ற மாதிரி போவோம்ல. இப்போ நம்ம செகண்ட் எபிசோட்ல இது வந்து ஒரு அபியூஸ் சம்மந்தப்பட்டமான விஷயம் நம்ம ஒன்று சொல்லிட்டோம். அப்போது நாங்கள் அங்கே என்ன எவிடன்ஸ் வேணாலுமே கிடைக்கலாம். நாங்கள் ஏன் ஒரு அண்டர்வேர் பிளட்டோட கிடைக்கணும்னா அப்போ நீங்கள் அது ஈஸியாக இது உண்மைதான் போல இருக்குன்னு நீங்கள் நம்புவீங்கல்ல.
ஸோ நீங்கள் உங்களை இப்படி நம்ப வச்சு இது இல்லைன்னு சொன்னால் தான் அது ஒர்க் ஆகும். 6th எபிசோடும் அப்படி தான். அவங்க டியூஷன் மாஸ்டரு நாங்கள் ஏன் அப்படி காட்டுறோன்னா அப்போ நீங்கள் நம்பிடுவீங்க இப்படி ஒன்று பண்ணுறாங்க அப்போ இவன் தான். ஸோ நீங்களே ஒரு டவுட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, இவனா இருக்கலாம் இல்லை இவனா இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்ற டவுட்டில் இருந்தால் அந்த ட்விஸ்ட் வந்து அவ்வளோ பெருசாக ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் இன்டெப்த்தாக போயிடணும். நீங்கள் இவன் தான் அந்த 6th எபிசோட்லேயும் அதான் நடக்கும். அது முடிஞ்சு அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் ரமேஷனை வந்து சொல்லுவார், அவன் தான் பண்ணான்னு ஒத்துக்கிட்டாமா, ஆனால் என்னன்னு தான் தெரியல, அதெல்லாம் நாங்கள் இனிமேல் தான் கேட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ போலீஸே வந்து சொல்லும்போது நீங்கள் அதை நம்பிடுவீங்க, ஓகே அவன் தான் போல இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒன்று பிலீவ் பண்ணி அதோட ஆப்போசிட் ஒர்க் பண்ணால் தான் த்ரில்லர் ஒர்க் ஆகும்னு எனக்கு ஒரு பிலீவ். இந்த பிஜிஎம் ஸ்கோர்ஸ் இது பண்ணுறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சு. ஆமாம், இல்லை அந்த சீன் ரைட்டிங்கில் இருந்துச்சு. ரைட்டிங்கில் இருந்தது காரணம் தான் நான் இப்போ சொன்னேன். ஏன்னா உங்களை நம்ப வச்சாதான் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நான் சொன்னேன். ஆனால் அது இவ்வளோ நல்லா எக்ஸிக்யூட் ஆனதுக்கு ரைட்டிங் மட்டுமே காரணம் இல்லை, எடிட்டிங் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நீங்கள் ஒரே சீனை நீங்கள் 2 வாட்டி பார்க்குறீங்க, அப்போ உங்களுக்கு லேகும் ஆகக்கூடாது. அது என்னதான் எக்ஸைட்டிங்காக இருந்தாலுமே கூட இவ்வளோ நேரம் இதை பார்க்கணுமான்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று மியூசிக் தான் அதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் அந்த மியூசிக்கில் தான் அதை நம்ம டிஃபர் பண்ணுவோம். நீங்கள் எடிட்லையும் அதை டிஃபரன்ஸ் பண்ணலாம். ஒரு பழைய ஆல்ஃபா டிஸ்காவோட எக்ஸாம்பிள் கூட ஒன்று இருக்கும். ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தன் கண்ணாடி போட்டு ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு இருப்பான், அங்கே ஒரு குழந்தை இருக்கும். அதே ஷார்ட்டை கட் பண்ணி அந்த குழந்தைக்கு பதிலாக அங்கே ஒரு விமனை நீங்கள் காட்டினீங்கன்னா உங்களோட பார்வையே மாறும். அவன் குழந்தை தான் பார்க்கலானா இல்லை ஒரு பர்ஃபெக்டாக விமனை பார்க்கலானா, அந்த மாதிரியான அது எடிட்டிங்கில் கூட நம்ம பண்ணலாம். இது பெர்ஃபார்மன்ஸ்லேயே அது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளே பண்ணுது. ஜானின்னு ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லவனா காட்டுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பூன் ஆட் பண்ணீங்கன்னா கெட்டவனா இருக்கும்போது அது பாதிக்கும். இப்போ இவனை கெட்டவனா காட்டணுன்றதை நம்ப வைக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணீங்கன்னா நீங்கள் அங்கே நல்லவனை ரிவீல் பண்ணும்போது அங்கே அடிவாங்க. ஸோ இது எல்லாமே கலெக்டிவாக வந்த விஷயம். இந்த கதைக்கான அந்த ஸ்பார்க் உங்களுக்கு எங்கே கிடச்சிது? அப்புறம் இந்த லைன் உருவானதுக்கப்புறம் இதுக்கான ரிசர்ச் R&D ஒர்க் வந்து எப்படி பண்ணீங்க? எத்தனை நாள் எடுத்துச்சு? இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபீமேல் கேரக்டர் போடுறது என்கிட்ட காசு இருக்காது. இப்போ ஒரு ஹீரோ ஹீரோயின் வச்சு ஒரு கதை ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோன்னா இப்போ ஃபீமேல் கேரக்டர் நம்ம பைசா கொடுக்கணும், அதனாலே பண்ண முடியாதுன்றதுனால வெறும் ஒரு ஆளை வச்சு பண்ணலாம். ஒரு சைக்கலாஜிக்கலாக ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், இல்லை ஒருத்தன் தனியாக போயிட்டு இருக்கான், இல்லை ஒருத்தன் வீட்டில் தனியாக இருக்கான், இந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் யோசிக்கிற தன்மையே அந்த மாதிரி தான் இருக்குன்றதுனால இந்த யூஸ்வலாக இப்போ பெரும்பாலும் ஷார்ட் ஃபிலிம்ஸ்னால் நான் நிறைய என்ன பார்க்குறேன்னா லவ் பேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு காலேஜ் லைஃப் பேஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஒரு பைசா கொடுக்க முடியாதுன்றதுனால எங்கள் தாட் ப்ராசஸே மாறிச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் என்ன வந்துச்சுன்னா, ஒரு கதை என்னன்னா, ஒரு கப்பிள்கிட்ட ஒரு டெட் பாடி மாட்டினா என்ன ஆகும், ஆனால் அந்த போல அவங்க பண்ணல. இதுதான் ஸ்டார்டிங் ஐடியா. ஸோ இது எப்பயோ பேசிட்டு நாங்கள் அப்படியே விட்டோம். நான் ஏதோ செமினார் போயிருந்தேன், அங்கே ஒரு லாயர் வந்திருந்தார். அந்த லாயர் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, போக்சோ கேஸை பற்றி ஒரு பெரிய செமினார் நடத்தினார். அதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கிடச்சிச்சு. ஸோ இப்போது ஒரு கப்பல் இருக்காங்க, ஆனால் அவங்க அந்த பாடியை மறைக்கணும். இவர் ஏன் மறைக்கணும்னா, அது ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் தான் வரும். அவர் யாரும் அட்டாக் பண்ண வந்தாங்க, இவர் பண்ணிட்டாரு, இல்லை எவனோ ஒருத்தங்க அதெல்லாம் ரொம்ப காமனாக இருந்துச்சு. அந்த அந்த லாயருடைய செமினார்லேருந்து நான் ஒரு விஷயம் கலெக்ட் பண்ணும்போது எனக்கு இன்னும் எக்ஸைட் ஆகுது. ஓகே, இப்படி ஒன்று இருக்குல்ல, அப்போ அவன் கண்ட்ரோல் இல்லாமல் ஒன்று மாட்டினா எப்படி இருக்கும், அதுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒன்று டெவலப் ஆனது தான். எழுதுகிற ஸ்டேஜ் வரதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் மைண்டில். நான் யூஸ்வலாக எப்படி எழுதுவேன்னா, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 சீனுக்கு ஒரு வாட்டியாச்சும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் எழுதவே உட்காருவேன். ஆனால் அந்த ஸ்டாப் லைன் வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது இயர்ஸ் கணக்கு கூட ஆகும், 1.5 வருஷம் 2 வருஷம்லாம் கூட ஆகும். அது இப்போ ஓகே, ஒரு ஃப்ரேமிங்காக ஒன்று இருக்குது, இது இப்படி ஆரம்பிக்குது, இங்கே போகும், இந்த கேரக்டர் கடைசியாக இப்படி ஆகும் அப்படின்ற ஒரு ஃபைனலான ஒரு டெஸ்டினேஷன் மாதிரி எனக்கு ஒன்று தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ நான் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்போது ஒரு 1 month அந்த மாதிரிலாம் எழுதிடலாம். இதில் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்களா R&D ஒர்க்? அது எப்படி போச்சு உங்களுக்கு? இல்லை, அதான் இப்போ ரிசர்ச்சுக்கு நீங்கள் ஒரு இடத்துல போய் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. இப்போ எல்லாமே நம்ம கையிலே இருக்குது அப்படின்னும் போது, இப்போ நான் சில லாயர்ஸ் கிட்ட பேசினேன், அப்போ சில டாக்டர்ஸ் கிட்ட பேசணும். நாங்கள் அந்த மாதிரி நம்ம சோர்ஸில் அப்புறம் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபார்மசிஸ்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அவர்கிட்ட ஒரு 2-3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த ஃபார்மசிக்கான டீட்டெயில் இந்த படத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அவர் ஃபார்மசி சொல்கிறோம், ஒரு ஃபார்மசியில் நம்ம காட்டுறோம், அவ்வளோதான். பட் ஆனால் நான் அவர்கிட்ட நிறைய மீட்டிங்ஸ் போனேன், அவர்கிட்ட நான் நிறைய பண்ணாரு, இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் எல்லாமே சொன்னார். அதெல்லாம் இந்த கதைக்கு சூட் ஆகல. அவர் சொன்ன மேட்டர்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை வச்சு இன்னொரு படம் கூட பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயமா இருந்துச்சு. ஆனால் இந்த கதைக்கு அது தேவைன்றதுனால நம்ம அதை இன்கார்பரேட் பண்ணல. மற்றபடி நம்ம தெரிஞ்ச சோர்சஸ் மூலியமா எல்லாம் இது பண்ணுறது தான். மியூசிக் செம்மையாக ஒர்க் ஆயிடுச்சு, அதை நான் நோட் பண்ணேன். அது முக்கியமாக அந்த ரகு அந்த பொண்ணு மேலே கை வச்சு இது பண்ணுறப்போ அப்யூஸ் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆச்சு பார்க்குறப்போ. இது கட் பண்ணால் அது அப்பான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதே சீன் தான், அதே கட்டு தான், மியூசிக் மட்டும் மாத்துறப்போ அது அப்பா மகள்ன்ற ஃபீல் கொண்டு வந்தாங்க. அது மியூசிக்கில் ஹேட்ஸ் ஆஃப் சூப்பராக பண்ணியிருந்தாங்க.
அது நல்லா இருந்துச்சு. அது எப்படி மியூசிக் டைரக்டர் நீங்கள் அதை வாங்குனீங்க? அந்த இல்லை நம்ம பிரசாத்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அது ரொம்ப நல்ல எக்ஸலண்ட்டான ஒர்க்குன்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். எனக்கு பேசிக்காக எனக்கு இளையராஜா சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு நான் ஓனாய மாட்டுக்குட்டியும் பிஜிஎம் இருக்குல்ல, அது எனக்கு அந்த சவுண்ட் ட்ராக் தான் நான் அந்த மாதிரி ஒன்று நம்ம படத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சது தான். ஏன்னா அதில் பயங்கர எமோஷனலாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் பயங்கர த்ரில்லிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி எனக்கு கொரியன் ஃபிலிமில் ஓல்டு பாய்னு ஒரு படம் ஒன்று இருக்கும், எனக்கு அந்த படத்தோட மியூசிக் ட்ராக் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஷின்லர்ஸ் லிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது, அதோட மியூசிக், இந்த 3 மியூசிக் ட்ராக் தான் நான் அதிகமாக அடிக்கடி கேட்டுட்டு இருப்பேன். ஸோ அதுலலாம் ஒரு சோல்ஃபுல்னஸ் ஒன்று இருக்கும், நிறைய வயலின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கும் பேசிக்காக வயலின் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரசாத் அவருக்கும் எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா இப்போ அவர் ஒரு ஜோனில் இருப்பாங்க, நம்ம ஒரு ஜோனில் இருப்போம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஆனால் அதுக்கப்புறமா அந்த வேவலத்தை பிடிச்சதுக்கப்புறமா பயங்கர இன்டென்ஸாக ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே அடுத்தடுத்த எபிசோடு எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடு 4 நாள் ஆச்சுன்னா செகண்ட் எபிசோட் 3 நாளில் முடியும், அப்புறம் 2 நாளில், அப்புறம் 1/2 நாளில், அந்த மாதிரிலாம் கூட 7th எபிசோட்லாம் ரொம்ப டைம் எடுத்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல. ஸோ அதாவது ரைட்டிங்லேயே அது ரொம்ப கிளியராக இருந்ததுனால அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது அப்போ இந்த மியூசிக்கில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுன்ற பாயிண்ட்ல அது வருதில்லை. ஸோ ஆப்வியஸாக அது மியூசிக் டேரக்டர் கையில் தான் இருக்குது. ஸோ அது அவங்க தான் பண்ணி ஆகணும். அது நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட. ஆனால் அந்த டயலாக் நாங்கள் வச்சுருக்கோம் எங்கன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவர் என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணு சர்ச்சுக்கு போகிற வழியில் நான் பார்த்தேன்னு சொல்கிறாரு. இவன் 3rd எபிசோட்ல கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டயலாகே அவன் தான் சொல்லுவான், அவள் போகாத சர்ச் வழியில் நீ எப்போ அவளை பார்த்தேன்னு சொன்னியோ அப்போ எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுவான். ஏன்னா நான் அவளை வீட்டுக்குள்ளே தானே வச்சுட்டு போனேன், அவள் எப்படி சர்ச்சுக்கு போயிருக்க முடியும்? அப்போ ஒருத்தர் ஏன் இல்லாத அலிகேஷனை ஏன் ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னும் போதே எனக்கு மேலே டவுட் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ அது அங்கே கிளியர் ஆயிடுச்சு. இந்த மேட்டர் என்னன்னா, இவன் அந்த மாதிரியான ஒரு டவுட்ல தான் வரான், பட் அவங்க வீட்டில் இருக்க விடலை. பசுபதி சார் என்ன சொல்றாங்கன்னா, நான் எல்லாமே போலீஸை சொல்லிட்டேங்க, நீங்க கிளம்பி போயிடுங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று இருக்கு. இன்னொன்று எங்களுக்கு கதையாவும் அங்கே தேவைப்படலை, அவன் அங்கே பார்க்க வேண்டிய நீட் இல்லை. இப்போ அவன் அங்கேயே பார்த்துருந்தானா இவர் ஏன் ஃபோன் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணுவான், அன்னைக்கு நைட்டே பண்ணியிருக்கலாம்ல. ஸோ சினிமா லிபர்ட்டிக்காக, ஸ்கிரிப்ட் நம்மளுடைய லிபர்ட்டிக்காகவும் அவன் அங்கேருந்து எடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாம அனுப்புனதுக்கு அதுவும் ஒரு காரணம். எனக்கு அவன் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இவ்வளோ இதுதான் நான் சொல்லணும் ஆடியன்ஸ் கிட்ட. பின்னாடி வரும்போதும் இவன் அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு தான் போயிருக்கான்றதும் நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்க்காக வச்சது தான். நீங்க பண்ற மாதிரி பண்ணிருக்கலாம், ஆனா அடுத்தடுத்து வர கதைகள் வேறையா மாறி இருக்கும், வேற மாதிரியான கதையா போயிடும். கிச்சன் ரொம்ப டயகனலா இருந்தது, இவர் நின்னு பாக்குற இல்ல அது ஒரு ஹைட்ல இருக்கும், அது ஹைட்ல இருக்கும். நீங்க எந்த ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா லோ ஆங்கிள் இருந்து பாத்துருப்பீங்க, ஏன்னா ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் அந்த ஷாட்ல இருந்து பாத்துருப்பீங்க, அப்ப தெரியும். நீங்க அவரோட ஹை லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு இந்த வெப் சீரிஸ்ல இப்போ ஆப்வியஸ்லி டைம் த்ரில் வெப் சீரிஸ்னா ஒருத்தவங்க கொலை பண்ணியிருப்பாங்க, இவன் தான் ஒரு 5-6 பேருக்கு காமிச்சிட்டு ஒரு 6வது ஆளை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இருக்கும். அதை விட இந்த வெப் சீரிஸ்ல நான் பெஸ்ட்டாக நோட் பண்ணது என்னன்னா, அந்த டென்ஷன் பசுபதி சார் ஹோல்ட் பண்ணுற அந்த டென்ஷன் அது வேற லெவலில் பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு சீனும் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஐயோ இந்த சீனை எப்படி அவர் கடந்து போவார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து இவர் எப்படி லக்ஷ்மி பிரியா அவங்கள்ட்ட போயிட்டு அதை சொல்லுவார், சொல்லி அந்த சீன் எப்படி இருக்கும், அதை எப்படி அந்த அந்த மொமெண்ட்டை எப்படி பார்ப்பாரு அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயே 5வது 6வது எபிசோடு வரும்போது லக்ஷ்மி பிரியா மேம் காசுலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதனால் காசுலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, ஐயோ ரொம்ப மோசமாக இருக்குது, இவர் எப்படி அதை திருப்பி போய் சொல்லுவாருன்ட்டு. கடைசியில் வந்துட்டு அவங்க லக்ஷ்மி பிரியா மேம் வந்து ஓங்கி அரைஞ்சிருவாங்க. அப்போ விதார்த்து வந்து கேட்பாங்க, அந்த மாதிரி கூப்பிட்டு வலிக்குதா சார் உங்களுக்கு முன்னாடி, வலிக்கு எனக்கு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குன்ட்டு. இது ஒரு பெஸ்ட்டு சீனாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அந்த தப்புக்கு சம்மந்தப்பட்ட யார்ட்டையும் போயிட்டு அதை நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ வந்துட்டு அட்லீஸ்ட் நேற்று அடிச்சிரு, பேசாமல் இருந்துடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல அடிச்சிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது டிஸ்கஸ் பண்ணும்போது அதை எழுதும்போது அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சீன்? அது அந்த இன்டென்ஷனில் பண்ணது தான். அதுதான் இப்போ இப்போ கில்ட்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எமோஷன் தான். அது சில பேருக்கு போகும், சில பேருக்கு போகாது, சில பேர் அதோடவே வாழ பழகிப்பாங்க அப்படிங்கிறது தான். இன்னொன்று அதான் இப்போ நீங்கள் சொன்னால் அதே தான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை நம்ம அம்மா கிட்டேயோ நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேயோ நம்ம ஒய்ஃப் கிட்டேயோ கோவத்தில் ஏதோ ஒன்று சத்தம் போட்டு போயிடுவோம். ரிட்டர்ன் வரும்போது அவங்க அதே மைண்டில் வச்சு நம்மகிட்ட பேசாமல் இருப்பாங்க. அது நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி இப்போ என்ன உனக்கு என்ன திட்டணுமா திட்டிக்க, இல்லை அடிக்கணுமா அடிச்சுக்க, ஆனால் பேசாம மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான். ஸோ நம்ம ஒரு இன்னசென்ட்டை ஹர்ட் பண்ணும்போது அந்த இன்னசென்ட் நம்மளை திருப்பி அடிச்சாங்கன்னா அது நம்ம வழியை கம்மி தான் பண்ணுமே தவிர்த்து அது நம்மளை எந்த விதத்துலையுமே பாதிக்காது. ஸோ ஒரு அடி எப்படி உங்களை வழியை கம்மி பண்ணும் அது ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்போ நீங்க ஒரு கில்ட்டுக்கான விஷயமும் அதுதான் இருக்கு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அதுல இருந்து ஏதாச்சும் ஒன்று வேணும், நான் தப்பு பண்ணிட்டேன் இருக்கேன், நான் என்ன சரி பண்ண நான் பாக்குறேன். அப்ப அந்த சரி எனக்கு எப்போ வரும்னா, நீ என்ன பரவாயில்லடா நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட விடு அப்படின்னா மட்டும் அது போயிடாது. என்னை ஒரு அடியாச்சும் அடிச்சது நீ திரும்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இது அதோடைய எக்ஸ்பென்ஷன் தான். இல்லை அதான் நாங்கள் இது ஒரு கிரைம் த்ரில்லராக நாங்கள் அணுகலை. இது அணுகலை என்ன சென்ஸ் எப்படின்னா, இது கிரைம் த்ரில்லராக தான் அது சொல்லி ஆகணும், அப்போதான் அது ஓடிடியில் செல் ஆகுது அப்படிங்கிற மேட்ரு ஒன்று இருக்கு. ஆனால் நான் இந்த ட்ராமாவுக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்.
இந்த கதையில எல்லாருமே நல்லவங்க, யார் அந்த கில்லரை தவிர்த்து எல்லாருமே நல்லவங்க. அவங்க சுச்சுவேஷனால ஒன்று பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு டார்க் சைடு இருக்கணும் போது இந்த கில்ட்டை ஹேண்டில் பண்றது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதான் நான் சொல்லியிருந்தேன் இப்போ லாஸ்ட் டைம் ஏதோ இன்டர்வியூ கூட நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதான் கில்ட் வந்து நல்லவனுக்கு மட்டும்தான் வரும். ஒரு கெட்டவன் வந்து ஏன் அதை ரியலைஸ் பண்ண போறான், நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஏன் ரியலைஸ் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் எவ்வளோதான் கெட்டவனா இருந்தாலுமே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டானா அட்லீஸ்ட் அந்த யோசிக்கிற ஃபியூ செகண்ட்ஸ் ஆச்சு அவன் நல்லவனா தான் இருப்பானோ அப்படின்ற ஒரு தாட் ஒன்று நமக்கு வருது இல்லை. ஸோ விட்றான் ஏதோ ஃபீல் பண்றான் அப்படின்னாச்சும் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இந்த கில்ட் இந்த ட்ராமா ஒண்ணுமே இதுல ஒரு இன்னசென்ட்டை ஒரு ஹர்ட் பண்றாரு, அந்த பொண்ணு இன்னும் அவர் அப்பா மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கு, அது இருக்குல்ல. அப்போ அந்த டிராமாவோட வெயிட்டேஜ் இருக்குல்ல. ஸோ நாங்கள் அந்த டிராமாவை தான் இம்பார்ட்டண்டா பார்த்தோம், அந்த டிராமா தான் எங்களுக்கு முக்கியம். நான் இப்போ என்ன நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு இந்த படத்துல 80% அந்த டிராமாஸ் தான் எனக்கு பிடிக்கும். அந்த டிராமாவை சுத்தி நீங்க அந்த டிராமாவை பார்க்க வைக்கிறதுக்காக நாங்கள் திரும்ப அதை ஆட் பண்ணோம். அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ல ஆரின் பார்த்தேன், அந்த அதுவும் மேக்கிங் ஆஃப் கிரைம் த்ரில்லர், அதில் ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் நாங்களும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி தான் கொஞ்சம் நம்ம யோசிச்சுப்போம், நம்ம ஈஸி வேயாக இருக்கலாம்டா அப்படிங்கிறக்காக. அப்போது எனக்கு இந்த இதில் மெயினாக ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சது கில்ட்டுக்கு நிறைய மூவிஸ் இருக்குது, பட் இதில் இதில் டெஃபினேஷன் கரெக்டாக இருந்ததுன்னு தோணுச்சு நிறைய ரீசனில் பார்த்தல. பிகாஸ் இதுதான் நம்ம நல்லவன் மற்றவங்களுக்கு தான் சார் தெரியுங்கிறதும், நம்ம கெட்டவங்கிற நமக்கு மட்டும் தான் சார் தெரியுங்கிறது தான் கில்ட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு மெயின் டெஃபினேஷன். அது எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். என்னோட கொஸ்டினா என்னன்னா, இந்த ஸ்டோரியோட ஆரம்பம் எங்கே இருந்துங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க, அதுதான் நானும் கேட்கணும்னு இருந்தேன். பிரதர் கேட்டார் அதோட ட்ராவல் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை நீங்கள் வந்து ஓகே இந்த கதையை சூஸ் பண்ணி இதை நம்ம படமாக பண்ணலாம்னு நீங்கள் எப்படி ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன் வர கொண்டு போய் அவங்கள எப்படி இது பண்ணலான்னு அப்ரோச் பண்ணி கிளிக் பண்ண வச்சுங்க. பிகாஸ் இல்லைப்பா நிறைய கிரைம் ஜானர் வருது, என்ன ஒரே கிரைம் ஜானர் நிறைய ப்ரொடியூசர்ஸ் சொல்லிருப்பாங்க கண்டிப்பாக. அதில் இதை நீங்கள் எப்படி கிளிக் பண்ண வச்சிங்க, அதுக்கான ஒரு ஒர்க் என்னன்னு நீங்கள் சொன்னாலும். ஃபர்ஸ்ட் இந்த ரைட்டிங் ஜேர்னி பற்றி பேசிடலாம். இப்போ நம்ம அந்த மாதிரியான நான் சொன்னேன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னேன். அப்போ அந்த ஒரு லாயர் கொடுத்த செமினார் பற்றி நான் சொன்னேன். அப்போ அந்த செமினார்லேருந்து எனக்கு இந்த மேட்டர் கிடைக்குது. இந்த மேட்டர் கிடைச்ச உடனே அப்போ நீங்கள் ஒரு இன்சிடென்ட் அங்கே பிளேஸ் பண்ணுறீங்க. ஓகேல, இப்போ அந்த இன்சிடென்ட்டை பிளேஸ் பண்ணுறதுக்காக இப்போ அந்த இன்சிடென்ட் அங்கே ஒர்க் ஆகணும். இப்போ பசுபதி சார் வந்து மாட்டணும், அது ஆப்ஷனே இருக்கக்கூடாதுன்றது தான் கதை. அப்போ அங்கே என்ன பண்ணலாம், அப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது, அக்கம் பக்கத்தில் வீடே இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், சரி அப்போ சென்னைக்கு அவுட்ராவது எடுத்துக்கு போகலாம், கதை எக்ஸ்பேண்ட் ஆகுது. சரி அப்போ கூட நைட் டைம் தானே யூஸ்வலாக. இப்போ நீங்கள் சென்னை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா இல்லை கொஞ்சம் இந்த காஞ்சிபுரம் சைட்லாம் போயிட்டீங்கனாலே ஒரு 9:30 10 o'clockலாம் தூங்க போயிடுவாங்க, அதுக்கு முன்னாடியே கூட தூங்க போயிடுவாங்க. ஆனால் அப்போ அங்கே ஏன் அப்போ நீங்கள் சத்தம் போட்டு இப்போ சாலமன் வந்து கத்துறாரு ரோட்டில் வந்து யாருனா தான் வாங்கலேன்னு கத்துறாரு. அப்போ ஆப்வியஸாக எல்லாருக்குமே கேட்குமே. அப்போ யாருமே அங்கே இருக்கக்கூடாது, யாராச்சும் வந்தாங்கன்னா இது மாட்ட மாட்டாது. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ ஊரில் யாருமே இல்லை. ஸோ ஊரில் யாருமே இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு கல்யாணம் வைக்கலாமா. கல்யாணம்னா பேக் அண்ட் சில பேர் போவாங்க, சில பேர் வருவாங்க, சில பேர் போயிட்டு வருவாங்க, அப்படிலாம் இருக்கு. யாருமே இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ திருவிழா வைக்கலாம். திருவிழானா ஊரில் எல்லாருமே போகணும். சரி திருவிழானா எல்லாருமே போயிடுவாங்க, இந்த ஃபேமிலி மட்டும் ஏன் போல, சரி அப்போ அந்த ஃபேமிலி கிறிஸ்டின் ஆக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா அந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒன்று பண்ணுறதுனால கதையாமே அது ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ திருவிழான்னும் போது அவங்க சர்ச் வருது. அப்படி சரி இந்த அம்மா இருக்கக்கூடாது, சரி இந்த அம்மா சர்ச்சுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணுறது தான். அந்த நம்ம அந்த கில்ட்டுக்கான ஃப்ளோ இருக்குல்ல. இப்போ இவருக்கு வந்து கதையாவே அது கொடுத்துருந்தோம். இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமாவே அவருக்கு ஒரு கில்ட் வந்துருச்சு. இந்த கில்ட் எங்க பிரேக் ஆகும்னா, இவர் ஒரு விஷயத்தை நினைச்சு ஒரு விஷயத்தை நோக்கி போதாது, அதுவே இவருக்கு நடக்கலைன்னும் போது தான் அடுத்த ஸ்டேஜ் நம்ம போக முடியும். அப்போ அந்த நடக்காத ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கதையை மூவ் பண்ணிட்டு போகணும்ல. ஸோ அப்போ இவங்களோட மனநிலை என்னவா இருக்கும். இப்போ வெப் சீரிஸ்ங்கிறதுனால தான் நம்ம அந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே யோசிக்க முடியுது. ஸோ ஓகே இவங்களுக்கு இப்படி இருக்கு. இப்போ அது படமா இருந்துச்சுன்னா மேபி நம்ம அந்த அந்த கிரைமை யார் பண்ணா எப்படி கண்டுபிடிச்சாங்க நம்ம அந்த லைன்ல மட்டும் போயிருக்கலாம். வெப் சீரிஸ் வந்து அங்கே ஸ்பேஸ் இருக்கு, நிறைய டிராமாஸ் இருக்கு, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னும் போது நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் யோசிக்கும் போது கதை ஆட்டோமேட்டிக்கா விரிவடையுது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நடக்கணும்னா உங்களை யாராச்சும் ஒருத்தர் நம்பணும். ஒன்று உங்க ப்ரொடியூசர் நம்பணும், இல்லாட்டி உங்க ஆர்டிஸ்ட் நம்பணும். ஏன்னா இவங்க 2 பேருக்கு தான் ஒரு ஸ்கிரிப்டை வந்து மெட்டீரியலைஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இனிஷியலா போய் சொன்னேன், அவங்களுக்கு கதை பிடிச்சிச்சு, அவங்க படம் பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்போ கோவிட் வந்துச்சு, நிறைய கொலாப்ஸ் ஆகி அப்படிலாம் போயிடுச்சு. அப்போ அந்த டைம்ல நான் பசுபதி சாருக்கு ஃபோன் பண்ணேன். யாரும் சொன்னாங்க என்கிட்ட அவருக்கு மேனேஜர்லாம் இல்லை, டைரெக்டாக அவரே பேசுவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவர் நம்பர் வாங்கி நான் கால் பண்ணேன். அவங்க ரொம்ப ஜெனியூனாக இருந்தாங்க. ஒரு படம் எதனால ஓகே ஆகுதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நான் ஒரு ரூட்ல போனேன், இப்போ அதே ரூட்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அது நடக்குமான்னு தெரியாது. இப்போ லோகேஷ் இருக்காங்க, இப்போ அவங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்ததா சொல்லி, அது நம்ம எல்லாருமே தான் ஷார்ட் ஃபிலிம் பண்றோம். எல்லாம் ஸோ சினிமா அப்படிதானோ நான் நினைக்கிறேன். இது தட்டினா அது விழும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எனக்கு ஒர்க் ஆனதை நான் சொல்றேன். ஸோ நான் பசுபதி சார்கிட்ட போனேன். அப்புறம் அவங்க தான் இந்த ஹாப்பி யூனிகார்ன் அவினாஷ் சாருடைய நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நம்ம அங்கே ஃபாலோ பண்ணோம். அங்கேயும் படமாக தான் இருந்துச்சு.
அப்போது ஓடிடியோடைய இப்போ நம்ம ஓடிடியை பார்க்குறதுக்குல அது வந்து கோவிடுக்கு முன்னாடியும் கோவிடுக்கு அப்புறமாவுமே சேஞ்ச் இருக்கு. ஸோ கோவிட் முன்னாடி அவங்க ஓடிடியில் எப்படியே ஓடிடி போகணுமா அப்படின்ற மைண்ட் செட் கூட நமக்கு இருந்திருக்கலாம். இப்போ ஓடிடியில் கூட வாங்க மாட்டுறாங்களே அப்படின்ற மைண்ட் செட் கூட நமக்கு வரலாம். ஸோ சினிமா டே அண்ட் டே எவால்வ் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ அப்போ அவங்க வந்து வெப் சீரிஸ் தான் இதை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எனி அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் நானும் யோசிச்சேன். நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ஏன் அதை விடணும் அப்படின்றதுனால அங்கேருந்து ஃபாலோ பண்ணி இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் நம்மளை ஓடிடிக்கு புஷ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஓடிடிஸ் கூட கனெக்ஷன் இருக்கும். ஸோ அவங்க ஒவ்வொரு ஓடிடியாக போய் புஷ் பண்ணுவாங்க. நமக்கு ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நல்ல கதை வச்சிருக்க டெபியூட்டாக படம் பண்ண தவிக்கிற நிறைய பேர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அவங்களும் ரொம்ப முக்கியம். நமக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி அவங்களுக்கும் நம்ம முக்கியம். ஸோ ஏன்னா நம்மளால அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்க போகுது அப்படின்னும் போது அவங்க ஓடிடிஸ் கூட கனெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இவங்க பிச் பண்ணுவாங்க, இந்த ஓடிடியில் வாங்கிக்கிறீங்களா, அங்கே ஓகேவா, இங்கே ஓகேவா அப்படின்ட்டு. நானும் ஒரு இடத்துல போய் சொன்னேன் கதை. ஸோ இவங்க இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால அது சோனியில் வந்துச்சு. த்ரில்லர் வந்து கிட்டத்தட்ட மேஜிக் பண்ணுற மாதிரி. இப்போ மேஜிக் வந்து முக்கியமாக ஊடல் த்ரில்லரில் மெஜிஷியன் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா இந்த கையில் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த கையிலே இருக்கும். ஆனால் நம்மளை தெரியாமலே இந்த கையிலேருந்து ஒரு சீட் எடுப்பாங்கல்ல. ஸோ அதுதான் த்ரில்லர். ஸோ நான் உங்களை இங்கே எல்லாமே உங்கள் கையில் காட்டிட்டு நீங்கள் ஒன்றா போயிட்டு இருக்கும்போது நம்ம வேற ஒன்று பண்ணுறது அது ஒர்க் ஆகுதுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இல்லை ஐதனி உங்களுக்கு எல்லா படத்துலையுமே தான் இருக்குது. ஐதனி வந்து ரைட்டிங்கோட ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ கத்தி படம் எடுத்துக்கலாமே. கத்தியோட ஐதனி என்ன? ஒரு ஊர்ல வந்து பொய் சொல்லி ஏமாத்தி திருட வர ஒரு கேரக்டர் கடைசியில் அந்த ஊருக்காக போராடி ஜெயிலுக்கு போனான். இந்த ஆப்போசிட்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்போசிட்ஸ் தான் ஐதனி. இப்போ நம்ம கும்கி படம் எடுத்தோம்னா ஒரு பொய்யான ஒரு யானை, அது சர்க்கஸ் யானை, அதை போயிட்டு அவங்க ஒரு காட்டு யானை அது பொய் சொல்லி வராங்க, ஒரு ஊருக்கு காப்பாத்துறதுக்காக பொய் சொல்லி வராங்க. கடைசியில் தான் உயிரை கொடுத்தே அந்த ஊரை அந்த யானை காப்பாத்துதுன்ற இதுதான் ஐதனி. இது வந்து இப்போ வர கதைகள்னு இல்லை, அது எப்பத்துலேருந்துமே இருக்கதான் செஞ்சிருக்கு. ஸோ ஐதனிஸ் வந்து ரைட்டிங், இப்போ நம்ம மெட்டாஃபர்ஸ்லாம் சொல்கிறோம்ல, மெட்டாஃபர்ஸ் சொல்கிறோம், இப்போ ரைட்டிங்கோட கேரக்டரைசேஷன் சொல்கிறோம், கேரக்டர் ஆர்க்கு சொல்கிறோம். அந்த மாதிரி ஐதனி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இன்னொன்று, நீங்கள் ஐதனி வச்சிங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸி, கேரக்டர் ஆர்க் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ கேரக்டர் ஆர்க் அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு கேரக்டர் வந்து அவன் ரொம்ப க்ளீனான ஒரு ஆளாக காட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம யாருமே க்ளீன் கிடையாது, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கெட்ட எண்ணங்கள் இருக்குது, ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. சினிமாவில் ஹீரோ மட்டும் ரொம்ப நல்லவதாக காட்டுறதுல எனக்கு ஒரு சுவாரஸ்யம் இல்லை. ஸோ அதை நான் ஏதோ ஒரு ஃப்ளாடான ஒரு ஆளாக தான் நான் காட்டுறேன். அவருக்கு ஏதோ ஒரு தப்பான எண்ணங்களோ இல்லை அதுவும் ஒரு கெட்டது பண்ணியிருக்காதுன்னு காட்டுறேன். எனக்கு பர்சனலாக அது பிடிச்சிருக்கு. ஆனால் அது எனக்கு ரைட்டிங்கில் எங்கே ஒர்க் ஆகுதுன்னா எனக்கு கேரக்டர் ஆதுக்காக ஒர்க் ஆகுது. இப்போ நான் சும்மா சொல்கிறேன், ஹீரோ ஒரு குடியாதுன்னு நான் காட்டுறேன்னு வச்சுப்போமே. இப்போ என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அது. ஹீரோ வந்து நல்லவனா காட்டக்கூடாது, அவனுக்கு ஏதாவது ஃப்ளா இருக்கும்னு நான் வைக்கிறேன். எனக்கு இது ஆதுக்காக எங்கே ஒர்க் ஆகுதுன்னா அப்போ அவன் குடியெல்லாம் வந்து நல்லவனா மாறினா, ஸோ அந்த ஆதுக்க பிடிக்கும், அது யூஸ் ஆகுது. ஸோ நான் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஐதனிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த படத்துலயே தன் சொந்த பேரனுக்காக இன்னொரு குழந்தைக்கு இன்ஜஸ்டிஸ் பண்ற ஒரு ஆளு கடைசியில் அவன் பேரனை கேட்பான், இல்லை உன் பேரனை கொண்டுருவேன்னு சொல்லுவான். அப்போ என்ன சொல்ற, என் பேரனை பண்ணா கூட பரவாயில்ல, இந்த குழந்தை நான் கொடுக்க முடியாது அப்படின்றதுல. ஸோ அதுதான் அந்த ஐதனி ஷிஃப்ட், அந்த கேரக்டர் ஷிஃப்ட் தான் ஐதனின்னு நம்ம சொல்றோம். அது கதையோட ஐதனியா இருக்கலாம், கேரக்டரோட ஐதனியா இருக்கலாம், எப்படி வேணாலுமே இருக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.